அத சொல்லதான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். ஹலோ, உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க அப்பாவை அடிக்க பாத்திருப்பீங்க. நான் மட்டும் உங்களை நேர்ல பார்த்தேன். நடக்கிறதே வேற வேற. நான் லவ் பண்றதை நீங்க பாத்தீங்களா? இல்ல என் லவ்வுக்கு நீங்க தான் தூது போனீங்களா? எவனோ ஒருத்த சொன்னதை நம்பி எங்க அப்பா கிட்ட சண்டை போட்டிருக்கீங்க. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்புறம் எதுக்கு உங்க அப்பா உங்களுக்கு எனக்கும் கல்யாண பேச்சு எடுத்தாரு? ஹலோ, சின்ன திருத்தம். கல்யாண பேச்ச ஆரம்பிச்சது எங்க அப்பா கிடையாது, நீங்க தான். உங்க அம்மா நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு மிரட்டிட்டு போனாங்க. இது நாள் வரைக்கும் இது உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா? இத பாருங்க, நீங்க எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. 1 லட்சம் ரூபாய் கடனை கொடுத்திருக்கீங்க. அந்த உதவிய நான் என் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். நான் பணம் கொடுத்த விஷயத்த ஷீலா இவகிட்ட சொல்லிட்டா போல இருக்கே. நீங்க கொடுத்த பணம் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல வந்து சேரும். இனிமே உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாக்குறேன். அதுதான் உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. நான் கட் பண்றேன். போனை மட்டும் இல்ல, உங்க தொடர்பையும் தான். என்கிட்டே ஓவரா பேசுறல, இரு உன்னை பாத்துக்கிறேன். சதீஷே, சதீஷே. என்னம்மா, என்னைக்கும் இல்லாம இவ்வளவு சந்தோஷமா ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஆமாப்பா, நீ முதல்ல சாப்பிடு. என்ன விஷயம்? சாப்பிடு சொல்றேன். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குமா, இன்னும் கொஞ்சம் கொடு. உண்மையா சூப்பரா இருக்குமா. இன்னைக்கு என்ன இவ்வளவு சந்தோஷம், சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இன்னைக்கு அம்மாவோட கல்யாண நாள்டா. இதே தேதியில இதே மாசத்துல தாண்டா எனக்கும் உங்க அப்பாவுக்கும் 30 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. என்னம்மா இது சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? அவன்லாம் ஒரு மனுஷனா? அவன் கட்டின தாலி, இதை வச்சு நீங்க வேற கல்யாண நாள் கொண்டாடிட்டு இருக்கீங்க. அவனை நீங்க கல்யாணம் பண்ணதுக்கு நீங்க வெக்கப்படணும், வேதனை படணும். அவனையெல்லாம் புருஷனா கொஞ்சம் கூட நினைக்காதீங்க. அவெல்லாம் புழு பூச்சி விட கேவலமானவன். அந்த கேவலமானவனால தாண்டா இப்படி ஒரு கோமேதகம் எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு என் புருஷன் வேண்டாம், என் புள்ள நீ போதும்டா. டேய் சதீஷே, உங்க அம்மா அமங்கலியா இருக்கிறது உனக்கு சந்தோஷமாடா? உன் அம்மா சுமங்கலியா இருக்கிறது தானே உனக்கு பிடிக்கும். அதனால தாண்டா கல்யாண நாளுக்கு சுமங்கலி பூஜைய கொண்டாடுறேன், பண்றேன். புரிஞ்சுக்க சதீஷ், நான் தாலி என் கழுத்துல நிலைக்கணும்னு வேண்டிக்கிட்டு தான் சாமி கும்பிட்டனே தவிர அவரை நினைச்சு நான் சாமி கும்பிடலப்பா, கும்பிடவும் மாட்டேன். என்ன மன்னிச்சிருமா, ப்ளீஸ்மா. நான் உங்களை திட்டினது தப்புதாமா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. செல்லம், இந்த அம்மாவை திட்டுறது மட்டும் இல்லடா, நீ அடிச்சா கூட எனக்கு வலிக்காதுடா. மா, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நானாவது உங்களை போய் அடிக்கிறதாவது? தம்பி, நீ குழந்தையா இருந்தப்போ உன் பிஞ்சு காலால எத்தனை தடவை என் நெஞ்சில மிதிச்சு இருப்ப. நீ மிதிச்ச மிதி எனக்கு வலிக்கலடா, எனக்கு அது வலிமையா தான் தந்துச்சு. உங்க அப்பனை எதிர்த்து உன்னை வளர்க்கணுங்கிற வைராகியத்தை தந்துச்சு. அதனாலதான் என் முன்னாடி செடியா இருந்த நீ இன்னைக்கு ஆலமரமா வளர்ந்து நிக்கிற சதீஷ்.
மன்னிச்சிருமா. சாரிம்மா. அப்பா முதல்ல இந்த காஃபியை குடிங்க. வேண்டாம்மா. இன்னைக்கு அமாவாசை. நம்ம குலதெய்வம் மதுரை வீர சாமிக்கு விரதம் இருக்கேன்னு காலையில இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடலப்பா. வெறும் வயித்தோட இருக்கீங்க. இந்த காஃபியாவது குடிங்கப்பா. வேண்டாம்மா. வரம் கொடுக்குற எத்தனை சாமியை நம்ம கும்பிட்டாலும் நம்ம குலதெய்வம் மதுரை வீர சாமியை கும்பிடும் போதுதாம்மா எனக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். முருகா, வாரவே வாங்க அங்கிள். உட்காருப்பா, உட்காரு. இந்தாங்க அங்கிள், காஃபி குடிங்க. இல்லம்மா வேணாம்மா, இப்பதான் காஃபி சாப்பிட்டு வரேன். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போக தான் வந்தேன். முக்கியமான விஷயமா? அப்படி என்ன ரவி முக்கியமான விஷயம்? திவ்யா கொலைகேச பத்தின விஷயம்தான். திவ்யா கேஸ் தான் முடிஞ்சிருச்சு அங்கிள். அதான் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. திவ்யாவை கொலை பண்ண கொலைகாரனை தான் யாரோ கொன்னுட்டாங்க. கொலைகாரன் செத்துட்டு அதான் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. திவ்யாவை கொலை பண்ண கொலைகாரனை தான் யாரோ கொன்னுட்டாங்க. கொலைகாரன் செத்துட்டான். இன்னும் திவ்யா கொலை கேஸ்ல என்ன இருக்கு? இனிமேல் தாம்மா இந்த கேஸ் சூடு பிடிக்க போகுது. என்ன ரவி சொல்ற? அங்கிள், இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? சந்தியா, இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கவனமா கேளு. திவ்யாவை கொலை பண்ண கொலைகாரன் இறந்துட்டான். ஆனா அவன் இயற்கையா சாகல. அவனை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாம செத்து போன கொலைகாரன் நம்மூர்காரன் இல்ல, வெளியூர்காரன். அவன் எந்த ஒரு காரனா இருந்தா நமக்கு என்ன? அவன் தானே கொலைகாரன். அப்பா சொல்றதும் சரிதானே அங்கிள்? தப்புமா. உங்க அப்பா சொல்றத நான் தப்பா சொல்லல. ஆனா அவன் வெளியூர்காரங்கிறது தான் தப்பா இருக்கு. என்ன அங்கிள் சொல்றீங்க? திவ்யாவை கொன்னவன் பணத்துக்காக கொலை பண்ற கூலிப்படைய சேர்ந்தவன். அவனுக்கு பணத்தை கொடுத்து திவ்யாவை கொலை பண்ண சொன்னவன் நம்ம ஊரை சேர்ந்தவனா தான் இருக்கணும். இது யூகம் இல்ல.